நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 33வது அதிகாரம் வசனம் 13. எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த மாதத்துடைய நிறைவு பகுதிக்கு நாம இந்த அருமையான ஜெபத்தை குறித்து பார்க்க போறோம். மோசே தேவனை நோக்கி செய்கிற ஒரு ஜெபமாகவே நாம பார்த்த பிரதான வசனம் இருக்கு. இதனுடைய பின்னணியிலிருந்து பார்க்கணும்னா, இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலைக்கு சென்று தேவனை நோக்கி 40 நாள் இரவும் பகலும் ஜெபிக்கிற வேளையில கீழே இந்த மக்கள் அவர் சென்று அநேகம் நாளாகி திரும்பி வராத காரணத்தினால தங்களை நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி ஆரோனிடத்துல ஒரு பொன் கன்று குட்டியை செய்ய சொல்லி அதை தொழுது கொள்ள பார்க்கிறாங்க. இதை குறித்த காரியங்களை நாம் அநேக முறை பார்த்துருக்குறோம். இப்படியாக இந்த மக்கள் செய்யும்போது தேவனுடைய கோபம் அவங்க மேலே வருது. அப்படியான கோபத்தினால தேவன் இந்த ஜனங்களோடு கூட வரமாட்டேன்னு சொல்லி இந்த 33வது அதிகாரத்துடைய துவக்க பகுதியில் சொல்றாரு. அப்படியாக வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனத்தோடு தேவன் வர விரும்பாததால மோசே தேவனை நோக்கி பார்த்து அந்த ஜனங்களுக்காக மன்றாட்டின் ஜெபத்தை செய்கிறாரு. இந்த ஜெபம் செய்வதற்கு முன்பாக இருக்கிற வேதவசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக கர்த்தர் பேசும்போது மோசே அவரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. அந்தபடியா 12வது வசனத்திலிருந்து மோசே தேவனை நோக்கி என்ன கேட்கிறாருன்னா, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க, ஆகிலும் என்னோடு கூட இன்னார அனுப்புவேன்னு நீங்க எனக்கு அறிவிக்கல, என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னோ என் கண்கள்ல கிருபை கிடைத்ததுன்னோ தேவரீர் எனக்கு சொன்னதுண்டேன்னு சொல்லி முதலாவது தேவன் சொன்ன வார்த்தைகளை அவருக்கு நினைவுபடுத்துறாரு. அதை சொல்லிய பிற்பாடே நாம பார்த்த பிரதான வசனத்தை சொல்றாரு. இங்க குறிப்பா உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும்னு கேட்கிறாரு. அந்தபடியாக தேவனுடைய கண்கள்ல தனக்கு கிருபை கிடைத்ததுங்கிறத அவர் உணர்ந்து கொள்ளத்தக்க விதமாக தேவனை அறிவதற்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் அவருடைய வழிகளை தனக்கு அறிவிக்கும்படியாக மோசே விண்ணப்பம் செய்கிறாரு. இப்படியான கருத்தான வார்த்தைகளை சொல்லி விண்ணப்பித்து இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும்னு கேட்கிறாரு. இப்படியாக மோசே தேவனை அறிவதற்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் அவருடைய வழிகளை அறிவிக்கும்படியாக கேட்கிறது தேவனுக்கு மிகவும் உகந்த ஜெபமாக இருக்கு. தேவன் தம்மை அறிந்து கொள்ள விரும்புகிற ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரு, அதை விரும்புகிறவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் சொன்ன உடனேவே தேவன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. இந்தபடியாக தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுங்கிறத இந்த வார்த்தைகள்னால நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? அதற்காக மோசே ஏறெடுத்த கருத்தான ஜெபத்துல அவர் என்ன கேட்கிறாரு? தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி. தேவனை அறிந்து கொள்கிற வாஞ்சை இருக்கும்போது தேவன் எத்தனை பிரியமுள்ளவராக உடனடியாக வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவால ஒருத்தர் நிரம்பி இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ளார இருக்கா? நாம தேவனை நோக்கி அநேக நேரங்கள்ல பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்து நமக்கான தேவைகளை சொல்கிறோம், நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய பாரங்களையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா அவரை அறிந்து கொள்வதற்கு தாகமா இருக்கிறோமா? தாகம் உள்ளவனுக்கு தேவன் இலவசமாக ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறதுனால அவர் தாமே தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்படியாக தேவனை அறிந்து கொள்கிற தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் மிகவும் பிரியமுள்ளவராக நமக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருப்பாரு. அப்படியான தாகத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண்கள்ல இருந்து கிருபையையும் பெற்றுக்கொள்கிறோம். இங்க எப்படி மோசே தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய கண்கள்ல கிருபை கிடைப்பதற்கும் தேவனுடைய வழிகளை அறிவிக்கும்படியாக கேட்டு
தன்னுடைய மக்களுக்கு இறங்கும்படியாக கேட்டாரோ, அதே போல நாம தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக அவரை அறிந்து கொள்வதற்கும் அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கும் விண்ணப்பிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஜனத்திற்கும் இரக்கம் பாராட்டுகிறவராக இருப்பாரு. அந்த இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்முடைய குடும்பத்துக்காகட்டும் நம்முடைய ஜனத்துக்காகட்டும் நாம ஜெபிக்கிறவர்களாக மோசேயை போல எழும்பும் போது தேவனுடைய கண்கள்ல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இந்த பகுதியில தானே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக சொல்றாரு. மோசேயை கண்மலையின் வெடிப்புல வைத்து தன்னை வெளிப்படுத்த போவதை குறித்து அறிவிக்கிறாரு. அந்தபடியே தேவன் தன்னுடைய மகிமையை காண்பித்ததை இதற்கு அடுத்தபடியா இருக்கிற அதிகாரத்திலையும் நாம பார்க்க முடியுது. இப்படியாக தேவனை அறிந்து கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அவரை நோக்கி வாஞ்சியுள்ளவர்களாக பார்க்கும்போது தேவனுடைய கண்களிலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய மகிமையை காணும்படியான தயவையும் பெற்றுக்கொள்கிறோம். இதன் மூலமாக நமக்கு மாத்திரம் இல்லாம நம்மை சார்ந்த ஜனங்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கிறதாக இருக்கு. இப்படிப்பட்ட கிருபையானது தேவனை அறிகிற அறிவின் மூலமாக பெற்றுக்கொள்வதாக இருக்கு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை நாம பெற்றுக்கொண்டு அவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்வோங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக அவரை அறிந்து கொள்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக உம்மை அறிந்து கொள்ள உம்மை நோக்கி பார்க்கும்போது தேவரீர் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீங்கிறத இந்த பகுதியின் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்மை அறிந்து கொள்கிற தாகத்தோடு நாங்கள் காணப்பண்ணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாக தேவரீர் தாமே உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்தர்லி உம்முடைய கண்களில் கிருபையை கிடைக்க பண்ணுங்கப்பா. எங்கள் மூலமாக எங்கள் குடும்பமும் எங்கள் ஜனமும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.